வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிக்கர் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எப்பவும் போல் 2 கெட்ட பக்கம் எடுத்திருக்கேன். ஸோ எப்பவுமே கெட்ட பக்கம் தான் ஸ்டிச்சிங் பண்ணுவோம். இந்த 2 சைடு வளைவி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சில் டபுள் ஸ்டிச் போடணும். இந்த சைடு நான் போட்டுட்டேன். அதே மாதிரி அந்த சைடும் நம்ம 1/2 இன்ச்சில் ஸ்டிச்சஸ் போடணும். டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு துணி பிரிஞ்சு வராது. சிங்கிள் ஸ்டிச்சில் இப்போ நான் போடல. திரும்ப நான் அதே மாதிரி பாருங்கள், டபுள் ஸ்டிச் நான் போடுறேன். ஸோ 2 வளைவு பக்கமும் எல்லாமே நம்ம கெட்ட பக்கமாக தான் ஸ்டிச் பண்ணணும். 2 பக்கமும் நம்ம 1/2 இன்ச்சில் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. தென் பார்த்திங்கன்னா இப்போ இந்த துணியை பிரிக்கிறோம் பாருங்கள். துணியை பிரித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நிக்கர் டைப் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ காலாண்டு எடுத்துக்கணும். 2 இன்ச் நம்ம ஏற்கனவே கிளாஸில் வந்து ஃபோல்டிங்காக தையலுக்காக மேலே 2 இன்ச் கீழே 2 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த 2 இன்ச்சு தான் நான் ஸ்கேலில் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணி எல்லாமே கெட்ட பக்கம் மடித்து அடிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு அந்த கோடை பார்த்தா மாதிரி அடுத்த ஃபோல்டு பார்த்திங்கன்னா திரும்ப மடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த 2 இன்ச்சு கவர் ஆகிடும். ஸோ ஒரு சைடு அடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி அதே 2 இன்ச் எக்ஸாக்டாக இன்ச்சு டேப்பில் மார்க் பண்ணி ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக கோடு போட்டு பண்ணுங்கள். இதுதான் கரெக்டான நம்ம அளவெடுத்து பண்ணுற ஸ்டிச்சிங். தோராமையும் பண்ணலாம், அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரி பண்ணுவேன். பட் நீங்கள் பிகினர்ஸ் பார்க்குறீங்கிறதுக்காக 2 இன்ச் எப்படி அளவு எடுக்கணும், அது எப்படி கோடு போடணும், அதை கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் அந்த கோட்டை பார்த்த மாதிரி இருக்கணும். அடுத்தது எப்படி ஃபோல்ட் பண்ணணும் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தொடையாண்ட கரெக்டாக அந்த பீஸ் வந்து நிற்கும். அதை கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சில் டபுள் ஸ்டிச் நேராக வரும் பாருங்கள். நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்டு தைச்சோன்னா துணி வந்து பிசிறு இல்லாமல் எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் இல்லாமல் தான் நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் பிகினர்ஸ்ன்றதால. ஸோ மேலேயும் 2 இன்ச்சுக்கு நம்ம தையல் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதே 2 இன்ச்சு நான் ஸ்கேலில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணுறோம் பாருங்கள். அடுத்த ஃபோல்டிங் அதை பார்த்த மாதிரி சுற்றி உங்களுக்கு கார்னர் ஸ்டிச்சு நீங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக எடுக்கிறீங்களோ அவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் கிளாத் வரும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே கார்னர் அழகாக பொறுமையாக நிதானமாக அடிங்க. ஸோ எலாஸ்டிக் எப்படி வைக்கிறதுன்னு போக போக ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேசிக் ஃபார் பிகினர்ஸ், பொறுமையாக இது எப்படி எடுக்கணும், மெஷர்மெண்ட் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், எப்படி ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன், அண்ட் அதுமாதிரி கட்டிங் எப்படி பண்ணோம் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து அதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் தச்சு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பாடி வயசானவங்க போடுற உள் பாடி எப்படி கிளாஸ் எடுக்கிறது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் நிக்கர் டைப்பு மாடல் பாருங்கள். காட்டனத்தோடு அழகாக வந்துருச்சு. அது சிட்டிங் பாயிண்ட்டு சென்டரில் ஃப்ரீயாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு. நல்ல பக்கம் திருப்பியிருக்கோம் பாருங்கள். ஸோ இதுதான் ஃபினிஷிங் வீடியோ. தேங்க்யூ.